கடலூர் சமையலை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சமையலில் என்னன்னு பார்த்தோம்னா, புளி பொங்கலுங்க. முருங்கைக்கீரையை போட்டு அட்டகாசமான புளி பொங்கல் தாங்க நம்ம செஞ்சுருக்கோம். இது பொதுவாகவே கிராமத்தில் இதை பிடிக்காத நபர் யாருமே இல்லைங்க. சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். புளி பொங்கல் செய்யறதுக்காக நம்ம முதல்ல என்ன செய்ய போகிறோம்னா, முருங்கைக்கீரையை ஒடிச்சிட்டு பூச்சி இல்லாமல் நல்லா ஆஞ்சி எடுத்துக்கலாம். ஏன்னா முருங்கைக்கீரையை பொறுத்த அளவுக்கு அதில் சொனப்பூச்சி புழு எல்லாம் இருக்கும். அதனால் நல்லா கிளீனாக பார்த்து நல்லா ஆஞ்சிக்குங்க. பாருங்க, இது போல் நல்லா ஆஞ்சிக்குங்க. முருங்கைக்கீரை ஆயும் பொழுது இந்த மாதிரி ஆஞ்சிக்குங்க. தலைகீழமாக, அதாவது முருங்கைக்கீரையை நேர்வாட்டம் இல்லாத பின்புறம் பார்த்து ஆயுங்க. ஏன்னா நிறையா பூச்சி அதுக்கு கீழே இலையில தான் முட்டை இட்டு வச்சுருக்கோம். ஏன்னா பூச்சி உள்ள கீரை நம்ம சாப்பிடும்போது நன்மையே சேராது நமக்கு. பொதுவாகவே முருங்கைக்கீரை நல்ல நன்மை நிறைஞ்ச ஒரு கீரை இல்லையா, அதனால் அதை சொல்கிறோம். நல்லா பாருங்கள். அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரையை ஆஞ்சி முடித்தாச்சு. இப்போ இந்த முருங்கைக்கீரையை தண்ணியில் அலச வேணாம், அப்படியே வச்சுட்டு இப்போ புளிப்பொங்கலுக்கு ஒலை போட்டிருக்கோம். அது எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு பாருங்கள். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம தேவையான அளவுக்கு, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சி அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், கரைச்சி சுத்தம் பண்ண புளி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். புளி எந்த அளவுக்கு கொதித்து வருதோ அந்த அளவுக்கு அந்த சாதம் நல்லாயிருக்கும். பாருங்கள், புளி தண்ணியை ஊற்றின பிறகு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். நான் ஒரு சேரு செய்ய போகிறேன் இந்த புளி பொங்கல். பாருங்கள், மஞ்சத்தூள் போட்ட பிறகு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க. இதை மூடி கொதிக்க விட்டுட்டு இப்போ உங்களுக்கு தேவைன்னா பச்சை அரிசி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லையா புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை 4ஆக வச்சு கொதிக்க விட்டுக்க வேண்டியதான். பாருங்கள், புளி நல்லா கொதித்து வந்துட்டுது. இப்போ அலசின அரிசியை அதில் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நல்லா வேக விட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்கள் எந்த அளவுக்கு கொதித்து வருது பார்த்தீங்களா. இப்போ அப்படியே கொதிக்க விட்டு பொங்க விடணும். அதுதான் புளி பொங்கல். நல்லா பொங்கல் பொங்குற மாதிரி எந்த அளவுக்கு கொதித்து பொங்கி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு கொதித்து வரும்போது தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். திட்டமான பதத்துக்கு கொதித்து வந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் குழைய விடணும். பாருங்கள், கையால் எடுத்தால் நசுக்குனதும் சறுக்குன்னு நசுக்கிற மாதிரி நல்லா கரைஞ்சி போகணும். அப்போ தான் பொங்கல் நல்லா சுவையாக இருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்த பிறகு ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இப்போ அந்த புளி சாதத்துன்னு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், கீரை அளவுன்னு ஒன்று இல்லை, நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த சூட்டிலேயே கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதியில் ஒரு 2 கொதி அளவுக்கு விட்டுக்குங்க. பாருங்கள், ஆவி பறக்க கிண்டிக்கிட்டோம். இப்போ புளி பொங்கல் ரெடி ஆகிட்டுது. இப்போ தாளிப்பு போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் தேவையான அளவு எடுத்துக்கங்க. ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு
கடுகு கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பாருங்கள், கடுகு வந்து எவ்வளோ சேர்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதிகமாக இல்லை, கொஞ்சமாக. கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் பொரியிற வரைக்கும். நல்லா கடுகு பொரிஞ்சால் தான் அந்த வாசனை வரும். கடுகு பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகாயை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அப்படியே புளிப்பொங்கலில் கலந்து ஒரு கிண்டு கிண்ட வேண்டியதாங்க. பாருங்கள், அவ்வளோதான். இதில் அப்படியே கிண்டி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா மூடி விட்டுட்டிங்கன்னா அந்த புளிப்பொங்கல் நல்ல ஒரு ஃப்ளேவர் ஆகிடும். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராகிடுது. அவ்வளோதாங்க, சுவையான புளிப்பொங்கல் ரெடி. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை, ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும். இது சாப்பிடாத மனிதர்கள் யாருமே கிடையாதுங்க. ஏன்னா அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டு சூப்பர் லெவலில் இருக்கும்.